ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ தேவியின் புருவ அமைப்பு அம்பாளுடைய அந்த கடைக்கண் பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லுவதாக இந்த 24வது ஸ்லோகம் உள்ளது. இந்த ஸ்லோகத்தை முதலில் பார்ப்போம். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வः சர்வம் ததிதமனுக்ருஹ்ணாதி ச சிவः தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணஜலிதயோர்போ நதிகயோः. இந்த ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சட்டில் மீனிங், ரொம்ப நுட்பமான ஒரு இது சொல்றது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் 274வது ஸ்லோகமாக உள்ளது. பஞ்சகிருத்திய பராயணா என்னும் ஸ்லோகம். இந்த வார்த்தை, இந்த மந்திரம் வருவாங்க. அதற்கு விளக்கமாக இந்த ஸ்லோகம் உள்ளது. ஜகத் சூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹ ஷபயதே. ருத்ரஹ இந்த விசர்க்கத்துக்கு நீங்க அரை மாத்திரை கொடுக்கணும். ஏன்னா பாணினியோடைய சூத்திரம் இருக்கின்றது. க்ஷரா என்று வரும்பொழுது அதற்கு முன்னே உள்ள விசர்க்கத்தை அறமாத்திரை தர வேண்டும் என்று. திரஸ்குர்வன் நேதத் ஸ்வமபி வபுரி க்ஷயதி. ஓகேங்களா? வபுரி க்ஷயதி யதி சதா பூர்வ சர்வம் ததீதம் அனுகிருண்ணாதி ச சிவஹ தவாஜ்ஞாம் ஆலம்ப க்ஷண சலதி தயோ ப்ரூலதி கயோ. ஓகேங்களா? இதை சொல்லும்போது, ஸ்லோகமா சொல்லும்போது ஈஸியா சொல்லிடலாம். பிரிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதோடைய ஸ்லோகம் தேவியின் புருவ மத்தி, அவளுடைய கடைக்கண் பார்வை எப்படி கருணா கட்டாட்சத்தினால் இந்த அண்ட பிரபஞ்சமே உருவாகின்றது அப்படின்றது. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலின்னு சொல்றா பாருங்க லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதற்கு இங்கே வியாக்கியானமாக தரப்பட்டுள்ளது. இதோடைய பலன் என்னவென்றால், பூத பிரேத பிசாசம் போன்ற பயம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கு இந்த ஸ்லோகம் பலனாக உள்ளது. இப்போ முதல் வார்த்தையை பார்க்கலாம். பஞ்சகிருத்திய பராயணான்ற வார்த்தைக்கும் அம்பாளுடைய இந்த தொழில், 5 தொழில்களை அம்பாள் செய்கின்றாள். முத்தொழில் தானேன்னு கேட்பீங்க. அது இல்லை, 5 தொழில்கள். அது என்னென்னதையும் பின்னாடி பார்க்கலாம். தாத்தா என்றால் பிரம்மான்னு அர்த்தம். இங்க இருக்கு தாத்தா, பிரம்மா. ஜகத் என்றால் உலகம். இந்த உலகம் பிரம்மா. சூதே ஜகத் சூதேன்னு இருக்கு பாருங்க. அதுல ஜகத் சூதேனா, ஜகத் என்றால் உலகம், சூதே என்றால் உருவாக்குதல், சிருஷ்டி செய்தல். தாத்தா பிரம்மா இந்த உலகை சிருஷ்டி செய்கின்றார். ஹரி என்றால் விஷ்ணு. ரவதி என்றால் காத்து. ஹரி ரவதி ரட்சிக்கின்றார். ருத்ரன் சிவன் என்ன பண்றார்? க்ஷபயதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கு தான் இந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேருடைய போட்டோவும் கொடுத்துருக்கோம். பிரம்மா சிருஷ்டி, விஷ்ணு ஸ்திதி, ருத்ரன் லயம். இப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 தொழில்களையும் செய்கின்றார்கள் என்பது இங்கே வந்துள்ளது. நீயோ அதற்கு மேலே ஒன்று செய்கின்றாய். ஈஷக, இங்க ஷபேதின்னு இருக்கு பாருங்க. அதுல ஈஷக. ஓகேங்களா? ஷபயதே திரஸ்குர்வன் நேதத் ஸ்வமபி வபுஷி ஈஷி. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஈஷக, ஈஸ்வரன் என்றால் மகேஸ்வரன். ஈஷ அப்படின்னா ஒன் ஹூ கண்ட்ரோல்னு அர்த்தம். ஈஷித்வாத்து ஈஷகன் வாங்க. ஈட் அப்படின்றது ஒரு தாத்து. அந்த தாத்துல இருந்து வந்தது தான் ஈஸ்வரக அப்படின்றது. அது ஏன் அப்படின்றது நீங்க ஈஷாவாசிய உபநிஷத்துலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அந்த ஈஷாவாசிய உபநிஷத்துடைய முதல் மந்திரம் என்ன? ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். அப்ப அந்த இடத்துலயும் சங்கர பகவத்பாதால் சொல்லும்போது அவருடைய பாஷ்யத்துல ஈஷித்வாத் அப்படின்றது, அதாவது ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ், யார் அனைத்து இதுலையும் கண்ட்ரோலராக நியந்தாகவாக இருக்கின்றார்களோ, காத்து ரட்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெயர் ஈஸ்வரன். அப்ப இங்க மகேஸ்வரன் அப்படின்னா சிவன். ஓகேங்களா? சிவனுக்கு 5 சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், தத்புருஷம்லாம் சொல்லுவாங்க. அதுல ஈசானம்னு வா. அப்ப அவர் அங்கே காத்தலை செய்கின்றார். சுவாமி பெருமாள் அவரும் செய்கின்றார், இவரும் செய்கின்றார். ஓகேங்களா? அப்ப மகேஸ்வரன் இங்கே ஈஷித்வத்தை செய்கின்றான், அதாவது காத்து ரட்சிக்கின்றான். ஏதத்து இந்த மூவரையும், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் முதலிய மூவரையும் நீ என்ன செய்கின்றாய்? திரஸ்குர்வன். இங்க இருக்கு பாருங்க, திரஸ்குர்வன். இங்க இருக்கு திரஸ்குர்வன். ஏதத்து திரஸ்குர்வன், நீ அவர்களை சம்ரட்சிக்கின்றாய், தன்னிடம் லயிக்குமாறு செய்கின்றாய். அதாவது இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், அது இல்லாமல் விஷ்ணு மீன்ஸ் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சிவன். ஓகேங்களா? மூவரும் உன்னுடைய ஆக்ஞைக்காக, உன்னுடைய ஏவலுக்காக, உன்னுடைய கட்டளைக்காக அவர்கள் காத்து நிற்கின்றார்கள். ஷபயதி, அதுதான் ஸ்வயம் தன்னுடைய வபு ஷரீரம், வபு அபிஹி, ஷரீரத்திலேயே நீ தாங்குகின்றாய். இப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஒரு பெரிய பிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பிஎம் தனியா போவாரா? அவர் கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே போல வேற முக்கியமான விவிஐபிஸ்லாம் அவங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா நாட்டை நல்ல இதுல கட்டி காக்கணும், அதற்காக அவர்கள் செய்வாங்க எப்பவுமே அவங்க கூட. ஒரு ராஜா எப்படி சிறந்த மந்திரிமார்களை தன்னிடமே வைத்துள்ளாரோ, அதே போல நீ ராஜேஸ்வரி ஆயிற்றே உன்னிடத்திலேயே. அதுக்கு தான் நான் இந்த போட்டோவை போட்டிருக்கேன். அம்பாள் பாருங்க, ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரியாக அமர்ந்துள்ளாள். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் மாகேஸ்வரன் அப்படியே படுத்து கொண்டிருக்கின்றான். இங்க கீழே பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த பிரம்மாவும் இங்க இருக்காரு பாருங்க, விஷ்ணு சிவன், அவர்கள் கூட அந்த மகேந்திரனும் இருக்கின்றான் ஈஷித்வத்தினால. ஓகேங்களா? அப்ப இங்க சுவாமி 5 தொழில்னு சொன்னீங்க, இங்க 4 பேரை தானே காமிக்கிறீங்கன்னா 1 2 3 4 5 இங்க சிவன் படுத்துட்டு இருக்கான், சவரூபத்தில் சிவன் இருக்கின்றான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துல வெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துல மீன்ஸ் மெயின் செக்ரட்டரிஸ் ஆர் இவங்க என்ன சொல்வீங்க, ஹோம் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அதுதான் கரெக்டான இது. ஹோம் செக்ரட்டரியா சிவன் இருக்காரு. இந்த பக்கம் வெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த பக்கம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கீழே டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும், இந்த பக்கம் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு அம்பாள் என்ன பண்றா, அப்படியே சிஎம் போஸ்ட்ல இருக்கா. சிஎம்மாவும் வச்சுக்கோங்க, பிஎம்மாவும் வச்சுக்கோங்க. அவ என்ன சிஎம்னா இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீமத் சிங்ஹாசனேஸ்வரி அப்படின்ற பீட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இது அடியனுடைய கற்பனை, இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னது இப்ப. ஓகேங்களா? அப்ப பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், அதற்கு மேலே ருத்ரன். ஓகேங்களா? அவதி ருத்ரக ஷபயதே ஈஷக மகேஸ்வரனும் ஏதத்து திரஸ்குர்வன் ஸ்வயம் வபு அபிஹி திரயதி, மறையும்படி செய்கின்றாய். அதாவது பஞ்சகிருத்திய பராயணான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொன்னும்ல, ஆத்தல், படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 தொழில்களையும், அதாவது ஆக்குதல், காப்பல், படைத்தல், அருளுதல், மறைத்தல், இந்த ரெண்டும், இந்த அருளுதலும் மறைத்தலும் திரோதானம் செய்வதும் உன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றாய். அதனால் நீ எப்படி இருக்கின்றாய், பஞ்சகிருத்திய பராயணாவாக இருக்கின்றாய் அப்படின்றதுனால இந்த இடத்துல சொல்றாரு, சதா பூர்வம் சிவகச்ச, எப்பொழுதும் சிவம், சதா. இந்த இடத்துல சதானா சதாசிவனாகவும் வைத்துக் கொள்ளலாம். சதா என்றால் எப்பொழுதும், சிவம் என்றால் மங்களம். இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளே டயர்ட் ஆயிடுவோம். ஒரு வேலை செஞ்சாவே நம்ம டயர்ட் ஆயிடுவோம்.
அம்பாள் என்ன பண்றா, 5 விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாள். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவ டயர்டே ஆகலையாம். அவ முகத்தை பாருங்க, எவ்வளவு அப்படியே மங்களமா இருக்கு பாருங்க. அதனால் அவள் எப்படி இருக்கின்றாள்? சதா பூர்வம் சிவக, எப்பொழுதும் நீ மங்களஸ்வரூபிணியாக இருக்கின்றாய் அம்மா. க்ஷணக, ஒரு க்ஷணத்தில், ஒரு நொடி பொழுதில் உன்னுடைய அந்த ப்ரூம் மத்தி, ஓகேங்களா, உன்னுடைய அந்த புருவ மத்தியில், நீங்க இந்த இடத்துல அப்படியே மெடிடேட் பண்ணி பாருங்க. அம்பாளுடைய அந்த புருவ மத்தியை அவர்களுடைய அம்பாளுடைய ஆக்ஞைக்காக சதாசிவனும் ருத்ரனும் மகேஸ்வரனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் உன் ஆணைக்கு இணங்க கட்டுப்பட்டு, நீங்க அடுத்தது வேற ஏதாவது வேலை இருக்காமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அவர்கள் எல்லாம் அமர்ந்து உங்களுடைய ஆக்ஞைக்காக வேண்டி இருக்கின்றார்கள். அதுதான் சர்வம் ததிதம் தம் தத்து இதம் தவக, உனக்கு அப்படிப்பட்ட இவர்கள் எல்லோரும் உன்னுடைய நொடி நேரத்தில் உன்னுடைய புருவ மத்தி, புருவத்துடைய அந்த இதை பண்ணு அதை பண்ணுன்றீங்களே, அதே மாதிரி ப்ரூலதி கையோ, உன்னுடைய புருவ கொடிகளில் ஆக்ஞா சக்கரத்தின் கட்டளைக்கு அனுசரித்து அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அப்ப இந்த சிருஷ்டியை செய்யக்கூடிய பிரம்மாவும், ஸ்திதியை செய்யக்கூடிய விஷ்ணுவும், லயத்தை செய்யக்கூடிய சிவனும், அதற்கு மேலே சதாசிவமாக இருக்கக்கூடிய அந்த சாம்ப சதாசிவனும், ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனும் உன்னுடைய ஆக்ஞைக்காக, உன்னுடைய கட்டளைக்காகவும், உன் கண் கட்டாட்சத்திற்காகவும் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். இதையே வேதத்திலையும் சொல்லியிருக்கு. பயாதக்னிஸ்தவதி பயாத்தவதி சூரியஹ பயாதிந்திரஸ்ச வாயுஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி என்று. அந்த இடத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் போலவே இல்லும் பஞ்சமயித்தின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த உலகில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் பஞ்ச தேவர்களும் உன்னுடைய சிருஷ்டியின் ரகசியத்தில் உன்னுடைய ஆக்ஞைக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பது போல் இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. தாயே, படைக்கும் கடவுளாகிய பிரம்மா, காக்கும் கடவுளாகிய விஷ்ணு, அழிக்கும் கடவுளாகிய ருத்ரன் ஆகிய மூவரையும் ஈஸ்வரனான தன்னுள் மறைத்தல் என்னும் தானும் மறைகின்றான், கண்ணுக்கு தெரியாமல் புலப்படாமல். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரிய சிவனை பாருங்க, காணும் மறைஞ்சின்னு இருக்காரு அவர். மறைத்தலும் பின் உன் கொடி போன்ற புருவத்தில் அசைப்பால், உன்னுடைய புருவ மத்தி, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அப்படின்றாங்க. அப்ப அப்படி காட்டினால், நீ அதை காட்டினால் உத்தரவாக, நீங்க இதை எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இவங்க இப்ப நம்ம இந்தியாவையே பாரத திருநாட்டையே வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் அந்த அம்மாவும் எல்லாருக்கும் மேல இருக்கிற முதல் இந்திய குடி மகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆக்னியை சொல்றாங்க, கண்ணிலேயே காமிக்கிறாங்க, ஓகே வாங்கோ அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அப்புறமா வைஸ் பிரசிடென்ட்டுங்க, அப்புறமா சீஃப் ஜட்ஜு, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓகே அம்மா எழுந்துட்டாங்க அப்படின்னோடனே எல்லாம் எழுந்துக்கிறாங்க. உடனே நமஸ்காரம் பண்றாங்க. ஓகே அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சைகை முகத்தில் அப்படி காமிச்சுட்டாங்கன்னாவே எல்லாரும் சந்தோஷப்படுறா பாருங்க பார்லிமெண்ட்ல. அதே போல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் அதை நம்ம இந்திய பாரத திருநாட்டையும் இன்னைக்கு பிரசிடெண்டா இருக்கிறது ஒரு அன்னை தானே, அதனால் நான் அவங்களை வச்சு நான் சொல்றேன். உன் கொடி போன்ற புருவ அசைப்பினால் நீ காட்டிய உத்தரவை மதித்து சதாசிவனும் இன்னும் நால்வரும், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனும் அனுகிரகம் செய்கின்றார்கள், மீண்டும் உலகத்தை உற்பத்தி செய்கின்றார்கள். அப்ப உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, நீ உன்னுடைய நிமிஷம், உன்னுடைய கண் ஆக்ஞை, உன்னுடைய கண் அசைவினால், அந்த நிமிஷம்னா அந்த கண் இமைக்கின்றதே, அதை பொறுத்து அதை கட்டளையாக கொண்டு இந்த பஞ்ச தேவர்களும் 5 தேவர்களும் உன்னுடைய ஆக்ஞையை மீன்ஸ் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களே அப்படி செய்யும் போது நான் எம்மாத்திரம் அம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்துடைய மந்திரத்துடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. நீங்க இந்த
ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவை தியானம் செய்யும் போதும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ, இல்லை இந்த ஸ்லோகத்துடைய மீனிங்கை தமிழில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தியானம் செஞ்சிங்கனாவே போதும். இல்லை எனக்கு இவ்வளோலாம் முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு அம்பாள் அப்படியே இதய கமலத்தில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி அப்படியே சாம்ப சதாசிவனுடைய அந்த தன்னுடைய சிங்காசனத்தின் மேலே அவள் அப்படியே அமர்ந்திருக்கின்றாள். ஒரு பக்கம் சரஸ்வதியும் மறுபக்கம் லக்ஷ்மியும் சாமரம் வீச, கீழே பிரம்மா, விஷ்ணு, மகேந்திரன், ஈஸ்வரன், ருத்ரன் இவர்கள் 4வரும் சேர்ந்து, இந்த பக்கம் 5 சாம்ப சதாசிவன், அப்போ 5 பேரும் சேர்ந்து அம்பாளுடைய அந்த கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கின்றார்கள். அம்பாளுடைய அந்த கட்டாட்சம் கிடைத்த உடனே அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் வேலைங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரஸ்வதி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, லக்ஷ்மி வெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, பிரம்மா ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு, விஷ்ணு காத்து ரட்சிப்பதை பார்த்துக்கிறாரு, சிவன் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கிறாரு, சிவன் திரோதானம், அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த வார்த்தை 274வது ஸ்லோகம் பஞ்சகிருத்திய பராயணா என்று வந்துள்ளது. இப்ப இதை லக்ஷ்மிதரர் எப்படி அனுபவிக்கின்றார் என்பதையும் பார்க்க வேண்டும். லக்ஷ்மிதரர் என்ன பண்றார், ஏ பகவதி தாதா ஜகத் சூதே, இந்த உலகை தாதா என்னும் பிரம்மா உருவாக்குகின்றார். ஹரி ஜகத்து அவதி, ஹரி என்னும் விஷ்ணு இந்த உலகை காத்து ரட்சிக்கின்றார். ருத்ரக ஜகத்து க்ஷபயதே, இந்த உலகை ருத்ரன் டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கின்றார். ஈஷக ஏதத்து திரஸ்குர்வன் ஸ்வமபி வபுஷி வபுக திரயதி, உன்னுடைய அனுகிரகத்தினால் ஈஸ்வரனாகிய மகேஸ்வரன் அதை திரஸ்காரணம் செய்கின்றான். சதா பூர்வம் சிவக சர்வம், இவை அனைத்தும் ததிதம் தவ க்ஷய சன சலயோ சலதி தயோ ப்ரூலதி கயோ, உன்னுடைய பூர்வ மத்திகளில் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஞைக்காக, அதனால்தான் அதற்கு ஆக்ஞா சக்கரம், ஆக்ஞை என்றால் கட்டளை, உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஆக்ஞாமாம் ஆலம்பம் அனுகிண்ணாதி, உன்னுடைய புருவ மத்தியை வளைத்து உன் கண்ணை நீ மெல்ல அப்படி ஆம் செய் என்று சொல்லும் கட்டளைக்கிணங்க அவர்கள் காத்திருக்கின்றார்களம்மா என்று கூறுவதாக உள்ளது அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? படைப்பவராகிய பிரம்மா இந்த அசைவனவும் அசைவற்றதாகவும் உள்ள உலகை படைக்கின்றார். விஷ்ணு காப்பாற்றுகின்றார், ருத்ரன் ஒடுக்குகின்றார். இந்த முப்பணிகளுக்கும் மேலாக மகேஸ்வரன் ஈஸ்வரத்தோடு கூடிய சதாசிவத்தோடைய தத்துவத்தில் மறைத்தல் என்னும் தொழிலை செய்கின்றார். மூவரையும் தன்னுள் அடக்கி தானும் சதாசிவனிடம் அடங்குகின்றனர். தோன்றும் பிரம்ம மண்டலத்தையும் கரைத்து மறைத்து பிரம்மாண்டத்தையும் மறுபடியும் படைக்க எண்ணி சதாசிவத்தை தன்னுள் மறைத்து 4வரையும் கை கொண்டு, இது உன் புருவங்களை நொடி நேரம் அசைத்தால் உணர்வு பெற்று அதன் ஆக்ஞையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் போல தோன்றுகின்றதம்மா என்று கூறுகின்றார். இப்ப அம்பாளை நீங்க அப்படியே இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரமாகவும் ஜபிக்கலாம், அல்லது இந்த யந்திரமாகவும் பூஜை செய்யலாம், அல்லது இந்த பொருளை உணர்ந்து தியானம் செய்யலாம், அல்லது இந்த படம் இப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த படத்தை கொண்டும் நாம் தியானம் செய்யலாம். இப்படி செஞ்சா என்ன வரும்னா, சகல விதமான ரோகங்களும் வியாதிகளும் நம்மை விட்டு செல்லும். அது மட்டுமல்லாமல் பூத பிரேத பிசாசம் போன்ற அனைத்து விதமான கெட்ட தீய சக்திகளிலிருந்தும் நிவாரணம் பெற முடியும் என்று கூறி அம்பாளுடைய கட்டாட்சம் நம்மேலும் வர வேண்டும், நாமும் அனைவரும் அம்பாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.